ஆண்டவள் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே பட்டி நோக்கி பள்ளி மன்றுமே சிற்றூர் தனக்கு சிறந்த நாடு என்று கூறினார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பார்த்த உடனே இங்கே வாழக்கூடியவர்கள் வேங்கையின் வீரமும் காளையின் துடிப்பும் விரைந்தோடும் குதிரை வாழும் வேகம் கொண்ட மான் வாழும் தான் இந்த குறிஞ்சி நிலம். ஆக தெரிவித்தாரை நாரத மாமுனிவர் இங்கே வள்ளி இருப்பதாக சற்று கவனித்து பார்ப்போம். நல்ல சாரிதம், பலமான குரல், இனிமையான கானம். இது குயிலை போன்ற குரல், கார் முகிலை போன்ற கூந்தல், கருவண்டுகளின் வெளிகள், முத்துக்கள் போன்ற பல்வரிசை, சிறு இடை, ஒய்யார நடை, காவலிலே கவனம், கையிலே கவனமான் கொண்ட மங்கை வந்து கொண்டே இருக்கலாம். இந்த பெண்ணை வர்ணிக்காம வேற எந்த பெண்ணை வர்ணிக்க போறோம்? என் மானை தேடி எதை வர்ணிச்சாலும் வர்ணிக்கணும். முதல்ல இந்த அழகை வர்ணிக்கணும். எப்பேற்பட்ட அழகு இந்த அழகு, அதான் 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 எப்பேற்பட்ட அழகு. என் மானை தேடி நானும் இங்கோடி வந்தேன், நான் வந்த நேரம் என் மான் இங்கே இல்லை, அந்த மான் போன மாயம் என்ன ராசாத்தி, அடி நீ சொன்ன பேச்சு நீர்மேல போட்ட மாக்கோலமாச்சுதடி, அடி நான் சொன்ன பேச்சு காத்தோட வீசும் ஆத்தாக போச்சுதடி. என் மான தேடி நானும் ஓடோடி வந்தேன், மானோ தவிச்சு வாடுது, மனசுல நினைச்சு வாடுது, எனக்கோ ஆசை இருக்குது ஆனா நிலைமை தடுக்குது, உன்னை மறக்க முடியல, உயிரை பிரிக்க முடியல, உன்னை மறக்க முடியல, உயிரை பிரிக்க முடியல, ராசாத்தி காற்றில் ஆடும் தீபம் போல மனச நீயும் அறிவாய், உன்மான தேடி நானும் ஓடோடி வந்தேன், நான் வந்த நேரம் என் மான் இங்கே இல்லை. ஹரிராரோ 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 ராரோ ராரோ, எனக்கும் ஒன்ன புரியுது, உள்ளம் நல்லா தெரியுது, அன்பு நம்ம சேர்த்தது, ஆசை நம்ம பிரிச்சது, உன்னை மறக்க முடியல, உயிரை பிரிக்க முடியல, உன்னை மறக்க முடியல, உயிரை வெறுக்க முடியல, ராசாத்தி நீயும் நானும் ஒன்னா சேரும் காலம் இனிமேல் மாறாதோ. என் மான தேடி நானும் ஓடோடி வந்தேன், இன்னொரு சென்மம் இருந்தா அப்போது பிறப்போம், நாம ஒன்னாக சேர்ந்து சேர்ந்து அன்போடு இருப்போம், அது கூடாம போச்சுதுன்னா ராசாத்தி ராசாத்தி அந்த வானத்தின் மேலே விண்வெளியாக அப்போது நான் இருப்பேன், அது அடையாளம் கண்டு நீ வந்து சேர்ந்தா அப்போது நான் சிரிப்பேன். என் மான தேடி நானும் இங்கோடி வந்தேன். உடுக்கை இடுப்பு, நன்றி நன்றி. உடுக்கை இடுப்பு, உடலோ கருப்பு நிறம், படுக்கை விரிப்படுத்து பாவாடையை சுற்றி முட்டி தொடங்கும்
முள்ளங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்பிடித்து தட்டி பிரித்திருத்த தாளைனார் போல் ஒட்டி உலர்ந்தவளே, உன்னுடைய பின்னழகு என எங்கெங்கே எட்டி தள்ளுது. சிற்றாடை மேலுதுங்கி செம்பொன் காலெடுத்து குற்றால தெரிவி என குழந்தை முகம் காட்டி தெரியும் இவளை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் இருக்கு தெரியுமா? பாருங்க, ஒரு மனிதன் வாழணும்னா என்ன அவசியம்? ஒரு மனிதன் வாழணும்னா என்ன அவசியம்? 3 அவசியம். என்னது? ஏய், நான் எந்த 3 சொல்றேன், நீ எந்த 3 சொல்ற? நான் வந்து கப்பு, தண்ணி, வாட்டர். கப்பு, அந்த நினைப்பிலேயே இருப்பவள. நான் சொல்ற 3: உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். ஒரு மனிதன் நான் நல்லா இருக்கணும்னா என்ன அவசியம்? 4 வேணும் எனக்கு. 4 வேணும். எந்த 4 சொல்றேன்? 4 பக்கம் மேலாம். இந்த 4 இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா ஒரு பெண்ணு நல்லா இருக்கணும்னா ஒரு ஆம்பளை போதும். ஒரு ஆம்பளை நல்லா இருக்கும்னா 4 பொம்பளை வேணும். 4 பொம்பளைன்றே தப்பா எடுத்துக்கிறாரு. எதை சொல்றேன்னா, ஒன்று தன்னை பெத்தவ, ஒன்று தான் கூட பிறந்தவ, இன்னொன்று தன்னால பிறந்தவ, இன்னொன்று தனக்காக பிறந்தவ. இந்த 4 பொம்பளை இருந்தாத்தே ஒரு மனுஷன் நல்லா இருக்க முடியும். அப்படின்னு இருக்கான்னு பாருங்க. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குலம் தெரியாம போனாலும் குலதெய்வம் போகாம தெரியாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குலதெய்வ அருள் இருந்தாத்தே நம்ம வீட்டில் பிள்ளையா இருந்தா குட்டியா இருந்தாலும் நல்லா இருக்கும். எதுக்காக குலதெய்வத்தை வேண்டுறோம்னா, ஒரு யமன் வந்து நம்ம உயிரை பிடிக்க வர்றாருன்னா குலதெய்வ அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது. அதுக்காகத்தான் வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்கனால எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்படி பார்க்கும்போது வள்ளிமலமான் குட்டி, வள்ளிமலமான் குட்டி எங்கே போற, வந்திருக்கும் வேடனை பார்க்க போறேன்.
பத்திரமாத்து பசு முன்னால் உருக்கி பார்த்த அழகுள்ள சித்திர புதுமை அன்னமும் வக்கம் நன்னடை பயிலும் ஆரணங்கு 14 முகம் கிள்ளினானும் மொழி. இப்படி பிரம்மன் படைப்பில் எவ்வளவோ அழகு இருக்கு. இவ்வளவு இங்கே அழகிய தமிழ் உலாய் கொண்டிருக்கும் அழகை பார்க்கும் பொழுது உலகத்துல ஆசை யாரை விட்டுச்சு? ஆசை இல்லாத மனுஷன் அகரத்துக்கு கூட ஆசை கிடையாது. ஆசை இல்லாத மனுஷன் அரை மனுஷன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே எப்படா உலகத்தை பார்ப்போம்ன்ற ஆசை, உலகத்தை பார்த்த உடனே எப்ப தவிர்த்து நடப்போம்ன்ற ஆசை, நடந்த உடனே எப்படா படிக்க போவோம்ன்ற ஆசை, படிச்ச உடனே எப்படா ஒரு சத்திவேல் மாதிரி ஒரு பொண்ணை பார்ப்போம்ன்ற ஆசை. கிடைக்கலையா? பொண்ணை பார்த்த உடனே எப்படா கல்யாணம் பண்றோம்ன்ற ஆசை, பொண்ணுமணி மாதிரி. கல்யாணம் பண்ண உடனே எப்படா புள்ள ஊட்டி பப்போம்ன்ற ஆசை, புள்ள ஊட்டி பத்தோடனே அந்த புள்ள ஊட்டி எப்படா கரை சேர்ப்போம்ன்ற ஆசை, கரை சேர்த்த உடனே எப்படா சொத்து சேர்ப்போம்ன்ற ஆசை, சொத்து சேர்த்த உடனே எப்படா உட்காந்து சாப்பிடும்ன்ற ஆசை. இந்த ஆசையெல்லாம் போன பின்னாடி கடைசியா ஒரு ஆசை இருக்கு, எப்படா போய் சேரும்ன்ற ஆசை. ஏன்னா எந்த ஆசை வேணாலும் இருக்கலாம், போய் சேர்ற ஆசை இருக்கலாமா? உலகத்தை விட்டு போன பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இருக்காது தெரியுமா? உலகத்தை விட்டு போன பின்னாடி இந்த மண் எனக்கு தான் சொந்தம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன செய்வாங்க தெரியுமா? தன்னை புதைச்ச இடத்துல பெரிய கல்வெட்டா கட்டி பெரிய பேர் போட்டுருவாங்க. ராமசாமி அகர 6 மூன்று போட்டு பெரிய பெரிய கல்வெட்டு கட்டி பெரிய கல்லறையா கட்டி போட்டுருவாங்க. பாருங்க, 2 கால் இல்லாதவன் என்ன செய்வேன் தெரியுமா? எனக்கு மட்டும் கால் இருந்தா என் புள்ள ஊட்டியில மூட்டை தூக்கி காப்பாத்தி போடுவேன்னுவேன். ஆமா. இந்த 2 கை இல்லாதவன் என்ன செய்வேன்? என்ன செய்வாங்க? எப்படியாவது பிச்சை எடுத்தா என் பிள்ளைய காப்பாத்துவேன்னு நினைப்பேன். ஆமா. இந்த 2 கையும் கால் இருக்க என்ன நினைப்பேன் தெரியுமா? எப்படா அடுத்தவன்ட்ட பிடிங்கி சாப்பிடலாம்னு நினைப்பேன். அப்படி ஆளுகள் என்ன மனிதனா இருந்தா உதவி பண்ணணும். இப்படி அகர மாதிரி ஓகத்திரியம் பண்ணக்கூடாது. பாரு எப்படி ஒரு ஓகத்திரியம் பாரியா, அகரம் சீன் கம்பெனி மாமாவா. மனிதன் பிறந்தா 4 பேத்துக்கு நல்லதை செய்யணும். இப்ப சக்திவேல் இருக்காருன்னா, அண்ணே ரமேஷ் அண்ணே இருக்காருன்னா 4 பேத்துக்கு தெரியணும். சுள்ளங்குடின்னு பேரை சொன்னோன்னே ரமேஷ் ஊரா அப்படி, மணிமேலா அக்கா பேரை சொன்னோன்னே அவங்களா சிறந்த நாடக அமைப்பாளர்ப்பா அப்படின்னு 4 பேர் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன்னு. ராஜநடி 4 பேத்துக்கு தெரியணும். 4 பேர் மெச்ச வாழணும்னு எதுக்காக சொல்லியிருக்காங்க? 4 பேர் ஊருக்கு தெரிஞ்சாத்தே வந்தான் பிறந்தான் போனோம்னு இருக்கக்கூடாது. 4 பேத்துக்கு நல்லது செஞ்சுட்டு போயணும். அப்படின்னு இருக்கனால நம்ம இந்த இடத்துக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். அதனால அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்து இருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். சாமந்தி பூக்கள் மலர்ந்தன, இரு சந்தன தேர்கள் அசைந்தன. சாமந்தி பூக்கள் மலர்ந்தன, இரு சந்தன தேர்கள் அசைந்தன. சாமந்தி பூக்கள் மலர்ந்தன, இரு சந்தன தேர்கள் அசைந்தன. பாவை ஜனலைக்கும் கோவை இதழ் 2 தேவை, அமுதரசம் தேவை. அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். சங்கு வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, இதழ் சங்கமிக்கும் சுகத்துக்கு அந்தி மாலை. சங்கு வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, இதழ் சங்கமிக்கும் முகத்துக்கு அந்தி மாலை. குங்குமத்தின் இதழ் சின்னம் தந்த காலை, அதை கொள்ளை கொள்ள துடிக்குது இந்த பார்வை. அது பார்வையுள்ள பாசை என்று கூரடி கண்ணே. அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். முத்து சிப்பித்து இருந்தது விண்ணை பார்த்து, மழை முத்து வந்து விழுந்தது வண்ணம் பூத்து. முத்து சிப்பித்து இருந்தது விண்ணை
சுறுசுறுப்பு இருக்கணும். இந்த மாதிரி வாத்தியார்கள்லாம் வந்தாத்தையும் பெரிய சுறுசுறுப்பு. வண்டுமை தலைய கூந்தல் மதன பண்டாரவள்ளி கெண்டே ஒத்த கண்ணாள் கிளிமொழி வாயினுங்கிறோம் சர்க்கரைய தேனோ கனியுடன் கலந்த பாகோ அண்டமா முனிவருக்கெல்லாம் அமிர்தம் என்று அளிக்கலாமே. அப்படி பார்க்கும்போது பாருங்க, மனிதனா பிறந்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? கட்டின உண்டாட்டியா இருந்தாலும் பெத்த உலகளா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு அழுவாங்க. நம்ம இறந்து போயிட்டோம்னா என்னதே சொத்து சேர்த்து வச்சாலும் நமக்கு கடைசியா வீட்டில் வைக்க போறது என்ன? ஒரே ஒரு போட்டாவை மாட்டி பிறந்த தேதி இறந்த தேதி போட்டு ஒரு பொட்டு வச்சிருவாங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு மிச்சம். பார்த்தியா எப்படின்னு வருங்க. அகராறு மூலம் போயிட்டானா ஒரே ஒரு போட்டாதான். அப்படியா? அப்பாவுக்கு பெரிய ஓசியாவே நடிச்சு கொடுத்துருவோம். அவன் வேறையா? இருக்கட்டும். கட்டின கொண்டாட்டியா இருந்தாலும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் 1 மணி நேரத்தையும் அழுவாங்க. இந்த கட்டின கொண்டாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? கண்ணை தொடச்சிட்டு வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த கட்டின கொண்டாட்டி வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் வீட்டு வேலையை பார்க்கறாங்க? அந்த வீட்டை அடுத்தது அவங்க தான் ஆள போறவங்க. இந்த அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பாங்க. இந்த அண்ணன் தம்பியில ஒரு ஆள் மட்டும் நினைப்பாரு, எங்க அப்பந்தான் சின்ன வயசுலேயே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டானே, இவன் செத்ததுக்கு நம்ம எதுக்கு செலவழிக்கணும் இந்த ஆள் மாதிரி நினைப்பாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பேன் தெரியுமா? நம்ம வரும்பொழுது வாங்கனே போங்கனேன்வியான். நம்ம செத்த பின்னாடி அவன் செத்த மாலை எதுக்கு என் வீட்டுக்கிட்ட போடுறான், 4 வீடு தள்ளி போடணும் தானே நினைப்பேன். அப்படித்தான் உலம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. இதுல இந்த இங்க வந்தவன் என்ன நினைப்பேன் தெரியுமா? எதுக்குடா அவன் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கான், வந்தது வந்துட்டான் சுத்தி பார்த்துட்டு வரும் நினப்பு. இப்படியெல்லாம் இருக்கிற உலகத்துல இப்படியெல்லாம் இருக்கிற உலகத்துல சீன அமைப்பு தரமா அண்ணா அழகானதியா. இந்த வனத்தை எங்கேயுமே நான் பார்க்கல. ஐயா இப்படியெல்லாம் இருக்கிறனால இவளும் இந்த இடத்தில் தன்னந்தனியாக உலாவி கொண்டு இருக்கிறாள். நானும் இவளை தன்னந்தனியாக தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று பார்க்கும் பொழுது இப்படின்னு தன்னந்தனியாக நான் வந்த போது உன்னை அறிந்தாலே பூமுகமாது. தன்னந்தனியாக நான் வந்த போது உன்னை அறிந்தாலே பூமுகமாது. இனம் தெரியாமல் கலங்குவதென்ன, முகம் தெரியாமல் மயங்குவதென்ன, என்னவோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள், தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றது. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமா. பொன்னிடம் பாதி உன்னிடம் பாதி மின்னுவதென்ன சொல்லடி தேவி. உன்னிடம் பாதி உன்னிடம் பாதி மின்னுவதில்லை சொல்லடி தேவி. காதலில்
பாடல்கள் இவளை பற்றி வர்ணித்தாலும் நன்றி 1000 பாடல்கள் இவளை பற்றி வர்ணித்தாலும் கூட அந்த நிலவுக்கு ஒப்பிட்டு பாடுவதே ஒரு தனி சுகம். பாருங்க, அந்த காலத்துல இருந்த கவிஞர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒரு பெண்ணை வர்ணிக்கணும்னா அந்த நிலவை பார்த்து வர்ணிப்பாங்க. நம்மளும் அந்த நிலவை பார்த்து இந்த பெண்ணை வர்ணிக்கணும். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ. மானினமும் மீனினமும் மயங்குகின்ற வெளியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. புருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக, உருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக, பருவம் ஒரு தளமாக, போர் தொடுக்க பிறந்தவளோ. குறுநகையின் வண்ணத்தில் குழிவிழுந்த கன்னத்தில், குறுநகையின் வண்ணத்தில் குழிவிழுந்த காலத்தில் தேன் சுவையை தான் கலந்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. பவளமென விரல் நகமும் பசுந்தலை போல் வளைக்கரம், பவளமின விரல் நகமும் பசுந்தொலை போல் வளைக்கரமும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொழியோ. ஆழ்கடலில் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ, ஆழ்கடலில் சங்காக மீன்கழுத்து அமைந்தவளோ. யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் அமைந்தவளோ. செந்தடலில் ஒளி எடுத்து சந்தனத்தில் துளிர் கொடுத்து பொன்பதத்தில் வார்த்து வைத்த பெண்ணுடலை என்னவன் மடல் வாழை துடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க. மடல் ஓலை துடை இருக்க, மச்சம் ஒன்று அதில் இருக்க. படைத்தவனின் திறமையெல்லாம், இவளை படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்பேன். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. காலதாமம் காரியக்கெடு. அதோ இங்குமா ஒரு ஆடவன் உலாவிக் கொண்டிருக்கிறான். அன்னவரை சந்தித்து பிறகு வள்ளியை சந்திக்கலாம். போதுமா போதுமா. யார் யாது என்ன போச்சு, ஏன் போச்சு, எதுக்கு போச்சு, எப்படி போச்சு? நாட்டில் அவன் போகலன்னு சொல்லி சிரமப்பட்டு கிடைக்கும். போனால் போயிட்டு போகுது. இந்த விழா கமிட்டியில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு 5 டீ மட்டும் வாங்கி கொடுங்க சாமியெல்லாம். ஆமாம், இது வரைக்கும் இன்னும் கடைசி ஒரு பெரம்பு மட்டும் அடிச்சு விட்ருங்க. இவ்வளோ நேரம் நல்லா சிறப்பாக கவனிச்சிங்க. ரொட்டி பாக்கெட்டுக்கு ரொட்டி பாக்கெட்டு, மிச்சர் பாக்கெட்டுக்கு மிச்சர் பாக்கெட்டு, சாப்பாடு வேணும்னாலும் வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி 2வது வேறு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். மறக்க முடியாத ஒரு ஊர். இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும், ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு ரவுண்டு மட்டும் டீ ஒரு பெரம்பு அடிச்சு விட்ருங்க. நான் அடிக்க சொன்னது பெரம்படிக்க சொன்னேன். நீ என்னடா தப்பு அடிச்சு கிடக்க? ஏண்டா எடுவட்ட வேலை. பூரா
வந்து பஜனையில் வாசிச்சவங்க மார்கழி கார்த்திகையில் பூரா சாயல்குடி பக்கத்து தெரியுமா நிறையா வாங்கிட்டு வாங்க சித்தப்பு ஒரு ரவுண்டு. யாரையா நீங்க? நீங்க யாருங்க? ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்க? நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க சொன்னா உங்க சொத்து குறைஞ்சு வரும். நீங்க சொன்னா உங்க ஆத்தா விட்டு போகுமா? ஆத்தா ஆத்தானே செவ்வி அந்த போயிரும். அடே அப்பா, யார் நீங்க? இடம் எங்க இடம் வந்தது? நீங்க யாரு? எது உங்க இடம்? இந்த இடம் தான். இடத்துக்கு அத்தாச்சு இருக்கா? ஆமா இருக்கு. பரவாயில்ல. ஆமா இல்லாம நான் காரணம்லாம் பேச மாட்டேன். உங்களுக்குள்ள என்னது போகுது? என்னது உங்களுக்குள்ள என்னது போகுது? என்னது? அதே என்னது? அதே என்னதுன்னு கேட்டேன். உள்ள போனதை பார்த்தீங்களா? நான் எதையுமே பார்க்கல. இது எதையுமே பார்க்கல. பாவம்யா. என்னதை பார்த்தீங்களா? என்னதவே பார்க்க நேரம் இல்லாம கிடக்கு. உங்கதை எங்கிட்ட பாக்குறது? உங்கதை நீங்க என்னைக்குமே பார்க்க முடியாது. ஏன் அப்படி? அப்படிதான். அது அப்படி. எதை பிடிக்க? அது எப்படின்னு? அது எப்படின்னா அதுல பாருங்க. எதுல பார்க்க? கதையில. சொல்லுங்க. நல்லா இருக்குவீங்களா? அப்படி இருக்குவேன். அப்படி ஒண்ணு கிடைக்கும். சத்திவேலு நல்லா இருக்குவாப்லையா? ஆத்தாடி வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்குவேன். அதுல பாருங்க. எதுல பார்க்க? கதையில. நீங்க யாரு? நான் வந்து ஒரு ஆம்பளை. ஆமா. ஆம்பளைக்கு இங்க என்ன வேலை? ஆம்பளைக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு காவல்? திணைக்காவல் பார்க்க. நீங்க திணைக்காவல் காக்குறீங்களா? என் தங்கச்சி என் தோழியும் பாக்குறாங்க. நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன். பொம்பளை காவலா இருக்கீங்க? பொம்பளை காவல் காக்குறீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அதுக்காக மாமாங்கிறீங்க. இப்பதான் சொன்னேன் பெரிய ஆம்பளைன்னு சொன்னீங்க. ஆமா. ஐயா காட்டுக்குள்ள இருக்காங்க. ஏதாவது கொடிய மிருகங்களை வந்து அவங்கள தாக்கிடக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பு. ஓ நமக்கு அப்படியா? நீங்க யாரு? எங்க இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு அவசாரிக்கல. நீங்க யாரு? அவசாரி விசாரிக்கிறீங்களே நீங்க யாரு? நான் வந்து இந்த இடத்துக்குரியவங்க. என் பேரு வீரத்தேவை. ஆத்தாடி என்ன வீரம் பண்ணீங்க? உங்களுக்கு வீரத்தேவை வீரம் பண்ணாம சும்மா வந்து பேர் வைக்க கிடையாது. சரி ஐயா, காட்டுக்கு வந்தீங்க குடும்பத்தோட பாரம்பரியமா வேட்டைக்கு போற காலம். சரி நாங்க அதே போல போய்கிட்டு இருந்தோம். போகும்போது பாத்தீங்கன்னா சரியான மிருகம். இடம் ஓட்டு பார்த்தாலும் ஒரு 250 கிலோ குறையாத ஒரு புலி வந்துருச்சு. புலிய பார்த்தது பரம்பரை வேட்டைக்காரன். எங்க அப்பாவே பயந்து போய் நிக்கிறாரு. எங்க அண்ணன் தம்பி 6 பேரும் அரண்டு போய் நிக்கிறான். நான் ஒரு ஆள் மட்டும் என் பலத்தை காட்டி, என் பலவீனத்தை காட்டி, என் வீரத்தை காட்டி பக்கத்துல நடந்த இது போல ஒரு கம்பை எடுத்து. எத்தனை காட்டு காட்டி இருப்பீங்க? நிறைய காட்டு காட்டினேன். கம்பை எடுத்து அதுல புழு கலர் துணி, அந்த துணியை சுத்தி தீய பொருத்தி புளிக்கு நேரம் காட்டினேன். புலி தீ புலி தீ புலி தீ அப்படின்னு புலியை காட்டி விரட்டினால எனக்கு வீரத்தேவன் பேர் வச்சான். வீரத்தேவன். இதனாலதான் வீரத்தேவன் உங்களுக்கு? ஆமாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதுல பாருங்க. எதுலதான் பாக்கணும்? கதையில. சரி வெள்ளிமலையில இருந்து வரேன். நீங்களா? ஆமா. வெள்ளிமலை எங்க இருக்கு? இதோ தெரியுது பாரு வெள்ளிமலை. எங்க தெரியுது பாரியா? விட்டு விடியாம இந்த போய் சொன்னீங்கன்னா அரைஞ்சு சில்லும் விடுவேன். சப்பு சப்புன்னு கொடுத்தேன்னா பின்னாடி வீங்கி போயிரு. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாம தெரியல. எதுக்கு கஞ்சா வீரனா இருப்பீங்க போலயே? கஞ்சா இல்ல, ஒன்லி டைம். எதுக்கு அஞ்சா வீரனா இருப்பீங்க போலயே? ஆமாங்க. சரி வெள்ளிமலை எங்க இருக்குன்னு தெரியுது பாரியா? வெள்ளிமலை சத்திவேலு தெரியுதா? வெள்ளிமலை தெரியுதா உனக்கு? தெரியுதா? நல்லா தெரியுதா? தெரியும். அங்க ஒரு காக்கா உட்காந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு தெரியலையா? எங்க தெரியுது? சீரியல் லைட் அன்னதான குடோனு. உனக்கு சத்தியமா தெரியலையா? சத்தியமா தெரியலங்க. மாமியா வச்சிருக்க பூரா மலை தெரியாதியா? அடேப்பா 3 மலை சரியான மலையா தெரியுது. இப்ப எப்படி தெரியுது? அதுக்காக மாமியால வச்சிருப்பேன்னு சொல்லி எடுத்துட்டு போகணுமா? அதுல எறும்பூரா எவ்வளவு அழகா விடுங்க. பின்னாடி இருக்க மலையை பாருங்க எப்படி இருக்கு. ஆனா வெள்ளிமலையெல்லாம் காட்டில இங்க ஒரு மலை வைரமலை இருக்கு பாருங்க. ஆனா மலை கரைஞ்சு வச்சையா? ஊருக்காரங்க வந்து வருஷம் நாடகம் வைக்கிற ஊரு தான். அதிகமாக நாடகம் நடக்கிற பகுதி நம்ம சிவகங்கை காளையார் கோயில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அடுத்து நாடகம் போட்டீங்க இல்லை பக்கத்தூரில் நாடகம் போட்டாங்கனாலும் தகவல் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். நாடக நடிகர்கள் கூட மாற்றி போடுங்க. பக்கமேல கலைஞர்களை மாற்றி போடுங்க. பக்கமேல கலைஞர்களில் தாளகார் மட்டும் சிறந்ததொரு சீன் அமைப்பாளர்னு பட்டம் பெற்ற அகர ஆறுமுகத்தை மட்டும் மாத்தாம வந்து போட சொல்லுங்க. ஆமா, அந்த சீனை பார்த்து பழைய ரீப்பர் கம்பெனியில கட்டிருப்பாங்க. அவர் மரசலுக்கு கரையா ஏறக்கூடாது. மாப்ள அவர் தம்பியை பாருங்க, அதுல போய்கிட்டு இருக்காருங்க. படகுல பூரா இருக்காங்க. இங்க பாருங்க அவர் தம்பி. சரி வெள்ளிமலையில இருந்து வர்றீங்க. கந்தவேட என் பேரு. கந்தனா? அட கந்தன் தானா? கந்தே என்னையா சின்னால வாக்கையில ஆளும் போட்டுக்கானா இருப்பியா? இப்ப என்னையா பண மரத்தை சாய்க்க போறது மாதிரி இந்த தண்டியா? என்ன எப்ப நீ பார்த்த? நம்ம யாரா நீ? உங்க அப்பா பேர் என்ன பேரு? சடைய. உங்க அம்மா பேரு? சடச்சி. அடச்சி. ஏய் எனக்கு தெரியல. அப்போ தெரியலையே. நான் தான் வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? நம்பிராஜ். நோத்தா பேரு? நோத்தாவே தரீங்கன்னா அரஞ்ச அப்புறம் சில்லுமுக்கு அத்தை விடுவேன். ஆத்தா பேர் என்ன? நங்கை மோகினி. நங்கை மோகினி. அட கொக்கால ஒளி மாப்பிள்ள நீதானா? இப்பதான் தெரியுது.
மாப்பிள சின்ன வயசுல பார்த்தது மாப்பிள உன்னைய. ஆமா உனக்கு சின்ன வயசுல ஏற தெரியாது. எதுல? மரத்துல. அப்ப ஏற தெரியாது, இப்ப எப்படி ஏறுவேன்னு பாருங்க. கேளுங்க, நான் சொல்றேன் சின்ன வயசுல உங்களுக்கு ஏற தெரியாது. உங்களை குனிய வச்சு நான் முதல்ல ஏறுவேன். சரி. அப்புறம் நீங்க ஏற பாப்பீங்க, உங்களுக்கு திரும்பவும் ஏற தெரியாது. நானே ஏறிட்டு கிடப்பேன், நீங்க கீழே கீழே பொத்துன்னு விழுவீங்க. அப்ப சின்ன வயசுல மரம் ஏற தெரியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்புல? என்னது? நீங்க கொக்கா முட்டாய் வேணும்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு 8 வயசு இருக்கும். சரி. இருக்கிற கடை ஊரா ஏறி போய் இறங்கி வந்து ஒரு கடையில கொக்கா முட்டாய் கிடைக்கல. படக்குன்னு டவுசருக்குள்ள கைய விட்டு இல்ல 2 கோலா முட்டாய் இருந்துச்சு. அதுல ஒரு முட்டாய் எடுத்து கொடுத்த ஒரு வாரம் வாயில வச்சுக்கிட்டு சோஞ்சுக்கிட்டே தெரிஞ்சு துப்ப மாட்டேன். நீங்க சொல்ல விடுந்தே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. என்ன? சின்ன வயசுல 2 பேர் மீன் பிடிக்க போனோம்ல. நான் கெளுத்திய பிடிக்கல, நீங்க என் காலு கீழே விழுந்து கெண்டைய பிடிச்சீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? வெயில் நேரம் அதிகமான சித்திர வெயில். சித்திர வெயில்ல மத்தியானம் ஒரு 12:45 மணி இருக்கும். உங்களுக்கு ஐஸ் வேணும்னு சொல்லி கேக்குறீங்க. ஒரு ஐஸுக்கார ஆட்டோ ஓட்டிட்டு போறாரு, பின்னாடியே ஓடுற அவர் ஆட்டோ காது கேட்காம போயிட்டாரு. அப்புறம் கமுதி அண்ணா சாலையில போய் ஐஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐஸ வாங்கிட்டு வரும்போது வெயில்ல ஐஸ் பூரா உறிஞ்சிருச்சு. உருகி போய் வெறும் குச்சியை கொண்டு வந்து கொடுத்தேன். என் குச்சியை வச்சுக்கிட்டு நீங்க 1.5 மாசம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சீங்க. நீங்க அதை சொல்ல விடுதே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. என்ன? உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சப்புர பழக்கம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? நான் எடுத்து விடுவேன், நீங்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. எதை? விரல் சும்புற பழக்கம் இருக்கு உங்களுக்கு. அந்த கிளவியோட பணியாரத்தை தூக்கிட்டு ஓடின ஆள் தான். நான் தூக்கிட்டு போனேன், நீங்க விளக்கே இல்ல. எனக்கு எதுக்கே விளக்கமா தேடி? நான் சடக்குன்னு ஆளு லேசா இருக்கும் சந்தல ஊந்து ஓடிட்டேன். ஆளு துணுண்டா இருப்பாப்ல அப்ப எல்லாம். உங்களை பிடிக்கவே முடியாது. ஆமா. இப்ப பாருங்க நல்லா வளர்ந்து வந்துட்டீங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கே இல்ல? நல்லா இருக்கு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி மாப்பிள்ள. வீட்டுல என்ன செய்யறாங்க? எல்லாம் சும்மா இருக்காங்க. சும்மா இருக்காங்க. ஆமா. நீங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல? என்னது? ஆரம்பத்துல நாங்க ரேசரிச்சிக்கலாம் பஞ்சப்பாடு விட்டு கிடப்போம். சரி. இப்ப நம்ம வீட்டுல ஏப்பா கர்நாடகா பொண்ணிதான் ஆத்தாடி அப்படி சாப்பாடு. மாப்பிள்ள, நான் வரும்போது ஒண்ணு கேள்விப்பட்டேன். என்ன மாப்பிள்ள? உங்க தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சாமே. ஆமாங்க, அது ஒரு 6-7 மாசம் இருக்கும்ல. வந்துருச்சு. ஏயா தாய் மாமே ஒருத்தர் இருக்கல, என்ன கூப்பிடாம எப்படியா குச்சி கட்டின? தாய் மாமனுக்கு சொல்லி விடத்தே 2 பேரும் அனுப்பி விட்டான். அகர ஆறுமுகத்தை சேர்ந்தவனா இருந்திருப்பேன் போலுக்கு. அவன் போகும்போதே தண்ணியை போட்டு பசி கொடுத்த காசுல தண்ணியை போட்டு வரப்புலைய படத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க தகவலை சொல்லாம. நான் வரும்பொழுது ஊர்ல உன்னை காரி துப்புறாங்க. எதுக்கு? தங்கச்சிக்கே குச்சி கட்டினீங்க. தங்கச்சிக்கு நான் கட்டலங்க, பக்கத்து வீட்டு ஒரு மாமே முறக்கார கூப்பிட்டு கட்டணும். அது எப்படியா நான் இருக்கல வேற ஆளை வச்சு கட்ட முடியும்? சரி, அடுத்து மறுசடங்குக்கு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். இதான் நியாயமா? மாப்பிள்ள, எங்க அம்மா சொல்லி விட்டாங்க. என்ன சொன்னாங்க? மகனே எங்கெங்கெல்லாம் வேட்டைக்கு போற, அப்படியே சிற்றூர் பக்கம் போனீங்கன்னா எனக்கு நம்பின்னு ஒரு தம்பி இருக்கான். எங்க அப்பா தான். அவனுக்கு அழகான பொண்ணு ஒண்ணு இருக்கு, அதை கூட்டிட்டு ஓடியாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. உங்களவா? அம்மா இன்னொன்னு சொன்னாங்க. என்னது? மகனே பொண்ணை கூட்டி வரதோட வச்சுக்க, அந்த கூட வீரத்தேவன் ஒருத்தன் ஒட்டிக்கிட்டே வருவான், அவன் கூட மட்டும் கூட்டு வச்சுக்கிறாரா, அவன் குடும்பத்தை நாசம் பண்ணிவிடுவான்னு சொன்னாங்க. நான் தாங்க வீரத்தேவன். மாப்பிள்ள, எங்க அம்மா சொன்னது 1000 இருக்கட்டும், இருந்தாலும் மலையேறி போனாலும் மச்சனை துணை வேணும். எதுக்காக அப்படி சொல்றாரு தெரியுமா? எதுக்கு அப்படி? மலையேறி போனாலும் மச்சனை துணை வேணும். என்ன காரணம்? இப்ப அங்காளி பொங்கலையா இருந்தா என்ன செய்ய தெரியுமா? ஒரு மலையில கைத்துல தொங்கும் பொழுது அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு பங்காளியா இருந்தா கைத்தை அத்துப்பிடுவான். ஆமா. இப்ப மச்சனா இருந்தா என்ன செய்வான்? உங்களை மாதிரி ஆளுங்க ஐயோ நம்ம தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போயிருமேன்னு கைத்தை கெட்டியா பிடிச்சுக்குவேன். அதனாலதான் மலையேறி போனாலும் மச்சனை துணை வேணும் இருக்காங்க. இருந்தாலும் உங்க துணையை தேடி வந்திருக்கேன். சரி, நீங்க எப்படி இருக்கையிலே உங்க தங்கச்சிக்கு நல்லா இருக்குமா? என்னது? உங்க தங்கச்சி நல்லா இருக்குமான்னு. தங்கச்சி நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? தங்கச்சி நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா ஒழுக்க செலுக்கமா குனிஞ்சதெல்லாம் நிமிராது, வெட்டாதட்டியா கூட பேசாது. அப்படி அழகா ஆளுகளுக்கு மரியாதை கொடுக்கறது என் தங்கச்சி மாதிரி முடியாது. தண்ணி மோந்துட்டு வாடான்னு சொன்னோம்னா அடேப்பா கொண்டு வரும் பாருங்க ஊர்னி தண்ணிய. அப்படியெல்லாம் கொண்டு இவ்வளவு அழகுக்கு என்னதை திங்கிறீங்க? உங்க திண்டா உப்பு கைக்கு வேணாம். நாங்க நிறைய அறிவுள்ள வைட்டமின் பி, வைட்டமின் சி நிறைய சாப்பிட்டுக்கிட்டு. உப்பு கைக்குதுன்றீங்களே, நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்களா? நம்மளுக்கு பழக்கம். நான் அதை பார்க்கணுமே. எதை பார்க்கணுமா? நீங்களா? ஆமா. சரி, ஏன்னா அதை பார்க்கணும்னு வேமா தலையாற்றையில என்ன அவர் ஆசையை பார்த்தீங்களா? 5:30 மணிக்கு வந்து அதை பார்க்கணுங்கிறாரு. மாப்பிள்ள, ஆசைப்பட்டு கேக்குறீங்க. இவர் நிலைமையை பார்த்திருக்கீங்களா? என்னது? இப்ப நல்லா இருக்காருல்ல? சரி மாப்பிள்ள இருங்க, இவர் இப்ப எப்படி இருக்காரு? சுறுசுறுப்பா இருக்காருல்ல? வீட்டுல போனாருன்னு வச்சுக்கோங்களேன், படுத்துக்கிட்டு அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னே தெரிவாரு. எதை பார்க்கணும்? அதே போல நீங்களும் அதை பார்க்கணும். ஆசைப்பட்டு கேட்கறதுனால சொல்றேன். ஒரு தடவை தான் காட்டுவேன். என்ன? சரி, நீங்க வாட்டுக்கு புடிச்சு எங்கிட்ட தெரிய விட்டுறக்கூடாது. லேசா உட்காந்து மண்டி ஓடுங்க, நான் திறந்து காட்டு. நீங்க முதல்ல உட்கார்றீங்களா? எதுக்கு? நான் அதை பார்க்கணும்னு சொன்னது உங்க தங்கச்சியவா? மாப்பிள்ள, நீங்க மான தேடி போறது மாதிரி போங்க. சரி, ஆனா நான் தான் உங்களை உள்ள விட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. மாப்பிள்ள, நான் முதல்ல உள்ள விட்டேன்னு உங்க தங்கச்சிட்ட நீங்க சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். இல்ல அப்ப உள்ள போனா புள்ள வருமா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 8 வருஷம் ஆச்சு. என்னையா சொல்ற? சிரமமா? விரட்டி விடுங்க பாப்போம். இந்த போவார் போவார் மலைக்கு போற மாட்டு
அப்பா என்ன சொன்னாரு? ஆடி பாடி இருப்பது குலப்பண்பு தண்ணி பாம்பு சார பாம்பு. மாப்பிள மாப்பிள இருங்க, நீங்க யாருனீங்க? எங்க அத்தாச்சி அண்ணாங்க. வேடுவர் அட சொல்லுங்க. அட 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 மாப்பிள, நான் என்னமோ நினைச்சேன். சரி, உங்க தங்கச்சி இவ்வளவு இருக்கே வள்ளி. ஏய் மாப்பிள ஆட சொல்லியா வேடுவர்? மாப்பிள மாப்பிள பாத்து மாப்பிள, பாத்து எவ்வளவு நாளாச்சு வள்ளி. மாப்பிள ஐயா மாப்பிள வள்ளி மாப்பிள ஆட சொல்லியா? கேளுங்க. ஏய் ஆனந்தராஜ், ஏய் ஆனந்தராஜ் வேடுவருக்கு இத்தா தண்ணி குண்டியா? வள்ளி மாப்பிள புளிய மரத்தை தள்ளது மாதிரி என்னால தள்ள முடியல மாப்பிள. மாப்பிள சொன்னா கேளுங்க. என்ன ஒரு வார்த்தை நல்ல வேலை. இது உங்களுக்கு தங்கச்சி வேணுமியா? பாத்து எவ்வளவு நாளாச்சு. உங்களுக்கு தங்கச்சிங்க இது. ஏன் தங்கச்சியா? ஆமா. போயா முட்டாப்பலே. கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமடி, குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்கிதடி, கண்ணி வச்சு வள விரிச்சா சின்னமான் சிக்குமடி. போடு பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டம் மேலே கட்டி நகரதம் போல ஆடி கள்ளி தாளத்தையே சேர்த்து பாடு அச்சாரம் சொல்லி. பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டம் மேலே கட்டி நகரதம் போல ஆடி எந்த ஆழத்தையே சேர்த்து கோடிய சாரம் சொல்லி. பழைய ஜேசிபி போட்டு இழுத்தது மாதிரி. கண்ணக்கோள் போடுவதற்கும் காதல் போர் செய்வதற்கும் கணக்கோல் போடுவதற்கும் காலல் போர் செய்வதற்கும் களம் என்று பேரு வந்த காரணம் என்ன? கட்டு கதையெல்லாம் மறக்காம கூறடி நின்று பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டம் மேலே கட்டி நகரதம் போல ஆடு விட்டார கள்ளி எந்த ஆழத்தையே சேர்த்து கோடிய சாரம் சொல்லி. ஏழு எட்டு புள்ள 10 ஏழையாகிவிட்டு தந்தன தனா தான தனா தந்தன தையா தான தனா 7 எட்டு புள்ள 10 மாப்பிள இவ்வளவு நேரம் ஆடுது முன்னமே. ஆமா. இந்த பிள்ளைக்கு நல்லா ஆடுமா? ஆடுமாவா? யாரையா அது? செத்த விட்டு இருந்தா ரெட்ட புள்ள வச்சிருக்கும் போல. மாப்பிள அது உங்களுக்கு தங்கச்சி வேணும். சே, தங்கச்சியா? ஆமா. ஏன் தங்கச்சி? அல்ல கொடுமை. தங்கச்சி தங்கை மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாயிலே வைப்பேன் என்று ஏன் அண்ணன் வாயில வைப்பாரா? ஏன் தங்கச்சியா? ஆமாங்க. அழக பாரியா? ஆமா. என் தங்கச்சி எவ்வளவு பெற்ற அழகு தெரியுமா? எப்படி அழகு? மாப்பிள அன்னபூர்ணி கடையில அரிசி வாங்கி சாப்பிட்ட உடம்பியா இந்த உடம்பா? அதே ராமேஸ்வரத்துல கருவாடு விக்கிறோம். இப்ப நான் எப்படி என் தங்கச்சியை கட்டி பிடிச்சாடுனேன்? ஆமா. நீங்க உங்க தங்கச்சியை கட்டி பிடிச்சாடுங்க. நாங்க தங்கச்சியை வந்து கட்டி பிடிக்க மாட்டோம். பிடிக்க மாட்டீங்க. எங்க அப்பாவுக்கு வந்து அப்படி சொல்லி மாப்பிள தங்கச்சியை தோல்ல போட்டு வளர்க்கணும். வளர்த்தோம். அப்பதான் பாசமா இருக்கு. ஆமா ஆமா. ஆரம்பத்துல வளர்த்தோம். இப்ப தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிருச்சு. சரி. அதனால வந்து அப்ப வந்து அதிகமா தொட அப்ப செய்ய மாட்டேங்க. செய்ய மாட்டேன். ஆமா. முறைப்படி அதுவா வளர்ந்துக்கிறோம். கூப்பிடுங்க உங்க தங்கச்சி. பார்த்த தங்கச்சி ஓடியாட அவளிக்கண்ணு அழகு புள்ள. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாரே
எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னத்தா? நம்ம இடத்துல என்னைய பத்தி பேசின ஆள் யாரு? நம்ம இடத்துக்கு வெள்ளிமல்லில இருந்து வேடுவர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த என்னமோ என்ன இல்ல அது இல்ல. என்னத்தா? என்னத்தா? சுத்துறத பத்தி பேசுனீங்களே. சுத்துறதா? என்ன சுத்துறது? குடிச்சு கட்டுறதெல்லாம். குச்சி கட்டுறதா? தங்கச்சி, மான தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. நீங்களா பேசுவீங்களோ? என்னத்தா? குடிச்சு கட்டுறத பத்தி பேசுனது யாருன்னு? நம்ம சொந்தக்காரு. நம்ம இனத்தை சொந்தக்காரரா இருந்தாலும் பந்தக்காரரா இருந்தாலும் என்னது? நம்ம இனத்தவர் ஒருத்தர் வந்திருக்காரு. வந்தவருக்கு என்ன வேலை? வந்தவர் வந்து நம்மளை எல்லாம் பார்த்து வந்தவர் என்ன வேலையோ அந்த வேலையை தான் பார்க்கணும். ஆமாத்தான். ஏன் இப்ப குடிச்சு கட்டலன்னு வருத்தமா இருக்கு? அடுத்த மாசம் நான் சொல்லிடுவா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. குடிச்ச கிட்ட கூப்பிடல, அது கூப்பிடல, இது கூப்பிடலன்னு சொல்லி அவர் நீ சொல்ல வேண்டியதானே? சொல்லி பார்த்தேன். நாங்க வளர்த்த பிள்ளைக்கு நாங்க தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்ல. நீ சொன்னாலும் சொல்லுவேன். சொன்ன பக்கத்துல ஒரு மாமாவை கூப்பிட்டு நாங்க பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு அடுத்து சொல்லி அனுப்புறோம் சொன்னேன். சரி சரி விடுங்க, அடுத்த மாசம் சொல்லி அனுப்பி. இருந்தாலும் வந்தவருக்கு வரவேற்பு. நமக்கு சொந்தத்துல ஒரு தங்கச்சி இருக்குல்ல. ஆமாத்தான். சரி, எதுக்கு வந்திருக்காரு அவரு? ஏதோ மான தேடி வந்தோம்டாரு. ஏதோ மானு மானு பாத்தீங்களா நீங்க? பார்க்கல. அப்புறம் பார்க்காதுக்கு இந்த பிள்ளைய கூப்பிட்டு ஏடா போல பத்த போயில போறாங்க. நீலாம் ஒரு அண்ணன் ஒண்ணு நம்பிட்டாங்க. போகுது இப்பயே போனீங்கன்னா ஊர்ல பசி கூட காசு கொடுக்க மாட்டாங்க. மணி 5 ஆச்சு. இன்னி தந்ததான் ஆகணும். குறப்பெரம் படிச்சிருக்கு. வர வர பாருங்களேன், எனக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி குரல் மாறிக்கிட்டே வருது. ஆமாத்தான். அப்படி சாப்பாடு சாப்பிடுறோம். சரி, வந்தவருக்கு என்ன செய்யணும்? வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் தான். ஞாபகம் நீ கொடுத்தீங்களா? என்ன கொடுத்த? நான் அடி இந்த பிள்ளை பாட்டு பாடி எல்லாம். அப்படி பேசி பழகுங்க. ஆமாத்தான். எடுத்தா முடித்தான் பேசாம. இப்ப நான் என்ன பண்ணேன்? நீ இருந்தாலும் வரவேற்பு கொடுக்கணும் தான். என்னத்தா? நான் இது வரைக்கும் ஆம்பளையே பார்த்தது இல்ல. ஆமா, இப்ப முதல்ல பாக்குறேன். இருந்த 2 கண்ணையும் மூடிக்கிட்டு வரவேற்பு கொடுத்தேன். இல்லனே, நம்ம இடத்துல நம்ம வீட்டு ஆம்பளையில மட்டும் தான் பாத்துருக்கேன். இப்ப தானே இந்த காட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை வந்திருக்கிறாரு. ஆமா, நான் அவருக்கு கொடுக்கவா? சும்மா கொடுத்தேன். என்ன கொடுக்க? வரவேற்பு கொடுத்தா. நான் கொடுக்கறது சரியா இருக்கா நீங்க பாக்குறீங்களா? சரி சரி. அப்புறம் நாளைக்கு சொல்லுவாங்க, நம்பிராசம் பிள்ளை வள்ளியாமுடா அவங்க அண்ணன் வீரத்தேவன் நிக்கலே வரவேற்பையே கொடுக்க தெரியலன்னு. நீ மட்டும் பாத்துட்டு தங்கச்சி நீ கொடுக்கறது சரின்னு சொல்லு. சரிதா, எங்க பாக்குறேன். வருக வருக வேடுவரே. ஐயா இந்த புளிய மரத்தை தள்ளங்குள்ள எனக்கு நஞ்சை கலனிகளில் நெஞ்சம் நிகழ வைத்த வேடுவ குலமணியே வருக சொல்லுனே. வருக வருக. ஆமோதிக்கணும். மோதிக்கிறீங்களா? ஆமா ஆமா. தாங்கள் யார்? யார் யார்? தாய் தந்தையார். தாய் தந்தையார். எதற்காக வந்தீர்கள்? எதற்காக வந்தீர்கள் என்பதை எடுத்துரைத்தார். தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும். தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கும். நான் தலைவியா நீ தலைவியா? பங்குக்கு வராத, எல்லாத்துக்கும் வா. நான் தான் பொறுப்புல இருக்கிறேன். என்னால் முடிந்த உதவியை செய்வேன். செய்வேன். என்ன செய்வீங்க? என்ன செய்ய? என்னால் முடிந்த உதவியை செய்வேன். என்னவென்று கூறுங்கள் பார்க்கலாம். என்னவென்று கூறுங்கள் பார்க்கலாம். வந்துருங்க கிட்ட அவர் பேச. போயிட்டு வரீங்களா? எங்க இடத்துல எங்களுக்கு தெரியும் போக வைக்க. நீங்க வந்து வேலையை பாருங்க. போயிட்டு வரதா? எம்புட்டு ஆர்வம் உள்ள யாருல என்ன பண்ண போறீங்க? இல்ல தங்கச்சி, எதுக்காக சொல்றேன்னா அண்ணன் சொன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். நீ எல்லா டக்கலடி வேலையை பாப்படா. அவரு மான தேடிக்கிட்டே தர்றாப்புல. நீ எதை தேட போறீங்க? நான் போய் என் போனை தேடுறேன். காணாமடா 2 இருந்து கண்டுபிடிச்சிருவியா? தேடிட்டு வரேன். நான் கோயில சொல்றேன். இதுவரையிலும் இந்த அற்புதமான அஞ்சபயில் கிராமத்திலேயே எங்களுக்கு வாய்ப்பளித்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் சிறந்தான முறையிலே இங்கே சீன் அமைத்துள்ள அகரம் ஆறுமுகம் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க இப்படி சொல்றதுக்கு நேரடியா அந்த சீனை மாத்துங்க, வேற சீன் எழுதுங்கன்னு சொல்லிட்டு போனேன். நாடோடி கூட்டமுங்க தில்லேலோ